கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தொடர் தியானத்துல இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவன் மக்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள எப்படி வேலை செய்கிறார் என்றும் அவர் இருதயத்துக்குள்ள இருந்துதான் நல்வாழ்வை அமைக்கிறார் என்றும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அது வேத வசனத்தை ஆராயக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. இந்த உலகத்துல பாவத்தை ஆராய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அடுத்து தண்டனையை ஆராய்கிற கூட்டமும் இருக்கிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது வேதத்தை ஆராயக்கூடிய ஒரு கிருபை தேவன் தான் கொடுக்க முடியும். இப்ப எஸ்ராவினுடைய வாழ்க்கையில தேவனே ஒரு கிருபை தர்றாரு. எதனா வேதத்தை ஆராய்ந்ததுல அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்க வேண்டும் என்று தன் இருதயத்தை ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து அந்த இருதயத்தை ஒரு ஸ்டோரேஜ் ஆக்கி அந்த இருதயத்தை அப்படியே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். தேவனுடைய கட்டளை என்ன, தேவனுடைய நீதி நியாயங்கள் என்ன என்று அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன் இதை இவருடைய வாழ்க்கையில அப்லோட் பண்ணார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர் எகிப்து தேசத்துல இருந்த போது அங்க யோசேப்புனால நியமிக்கப்பட்ட நீதி நியாயங்கள் கட்டளைகள் அத்தனையும் இஸ்ரவேலர் அனுசரித்து வந்தாங்க. எகிப்து தேசம் எகிப்தியர்களுக்கு எந்த கட்டளையும் கிடையாது, எந்த நீதியும் கிடையாது, எந்த நியாயமும் கிடையாது. எகிப்து தேசத்துக்கு கட்டளை நீதி நியாயங்களை ஏற்படுத்தியது யாருன்னா யோசேப்பு தான். சொல்ல போனா கர்த்தர் தான் யோசேப்போடு கூட இருந்து கட்டளையும் நீதி நியாயங்களையும் ஏற்படுத்தினார். யோசேப்பு ஒரு அடிமையாய் போன போது அங்கிருந்த கட்டளை நீதி நியாயங்கள்லாம் வேற. ஒருத்தர் அநியாயமா யாரோ ஒருத்தர் மேல குற்றம் சாட்டிட்டா அதுல நீதி இருக்குதா நியாயம் இருக்குதா என்று விசாரிக்காம உடனே அவனை பிடிச்சி ஜெயில போடுறது. அதுதான் எகிப்தில் இருந்த நீதி நியாயங்கள். ஆனா யோசேப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் யோசேப்பு எகிப்தினுடைய சரித்திரத்தையே மாத்தினாருங்க. ஒருத்தனுடைய லேண்டு வாங்குற காரியமா இருக்கலாம், லேண்டு விற்கிற காரியமா இருக்கலாம், குடி அமர்த்தப்படுகிறதெல்லாம் எல்லாவற்றையும் மாற்றினார். பாருங்க, எல்லாம் அரசுடைமையா மாத்தினார். இப்ப அரசுடைமையா மாத்தணுமா இருந்தா ஒரு சொந்த ஊர்ல இருக்கிற மனுஷன் அரசு சட்ட திட்டத்துக்கு அவனால கீழ்ப்படிய முடியாது. அவனை ஊரை விட்டு ஊர் மாத்துறது எல்லாமே யோசேப்பு எகிப்துல கட்டளை நீதி நியாயங்களை கொண்டு வந்தார். அப்ப இந்த இஸ்ரவேலர் எகிப்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசேப்பு நியமித்த நீதி நியாயங்கள் கட்டளைகளின்படி வாழ்ந்தாங்க. காலப்போக்குல யோசேப்பு மரித்து யோசேப்பை அறியாத ராஜாக்கள் வந்த உடனேயே என்னென்னமோ மாறுதல் வந்தது. கடைசியா இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு விடுதலையாய் வர்றாங்க. இப்ப தேவன் வனாந்தரத்துல எகிப்துல வாழ்ந்த இருதயத்துல இருந்து இவர்களை முழுவதும் விடுதலையாக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாருங்க, விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை ஆயிருப்பாங்க, பாரம்பரியத்திலிருந்து விடுதலை ஆயிருப்பாங்க, சடங்காச்சாரத்திலிருந்து விடுதலை ஆயிருப்பாங்க. அவங்க விடுதலை ஆயிருப்பாங்களே தவிர அவர்கள் இருதயம் விடுதலையாகாம அடிமைத்தனத்துல வாழ்ந்திருக்கும். அப்ப இந்த இருதய விடுதலை ஆவதற்குத்தான் கர்த்தர் 40 வருஷம் அவர் மன்னாவை கொடுத்து, கண்மலையில் தண்ணீரை கொடுத்து, கற்பலகையை கொடுத்து, ஆசாரிப்பு கூடாரத்தை கொடுத்து, இரவுல அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகல்ல மேக ஸ்தம்பத்தினாலும் இவர்கள் இருதயத்தை தேவனுடைய மக்களாய் வாழக்கூடிய இருதயமாய் கன்வெர்ட் பண்ணுவதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட காலங்கள் 40 வருடம். இப்ப இஸ்ரவேலருக்கு என்று ஒரு தேசத்தை ஒழுங்குபடுத்தின தேவன் இஸ்ரவேலராய் அவர்கள் அந்த தேசத்துல போய் வாழ்ந்து அந்த தேசத்தையே இஸ்ரேல்ங்கிற ஒரு கண்ட்ரியா மாத்துறதுக்கு காலத்தை எடுத்தாரு.
அப்ப அந்த கானான் தேசத்துக்குள்ள இவர்கள் உள்ள போற வரைக்கும் அந்த தேசத்தின் பேர் கானான். ஆனா இவர்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த தேசம் இஸ்ரேல் தேசமா மாறிடுச்சு. இப்ப இந்த இஸ்ரேல் தேசத்துல வாழுகிற ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் கட்டளையும் இருந்தது, நீதி இருந்தது, நியாயம் இருந்தது. அதாவது ஒருத்தன் அடிமையாய் ஒருத்தன் நீ வாங்கப்பட்டிருக்கும் போது அவன் வேலை செய்யும் போது கீழே விழுந்து எலும்பு உடைந்து விட்டதென்றால் அவன் உடனே அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலையாகி விடுகிறான். 2 கண்ணுல ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறான். அதுபோல அடிமையாய் இருக்கும் போது அவன் திருமணம் முடித்தான்னா அவன் மனைவி அடிமையாகிறான். பிள்ளை பிறக்குதுன்னா பிள்ளையும் அடிமையாகிறாங்க. இப்படி நீதி நியாயங்கள் அனைத்தையும் தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அவருடைய கட்டளையில மிக மிக முக்கியமான கட்டளை என்னன்னா, வாரத்துல 6 நாள் வேலை செய்யலாம், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். 6 வருடம் நீங்கள் தேசத்தை பண்பெடுக்கலாம், விதைக்கலாம். 7வது வருடம் தேசத்துக்கு ஒரு சுதந்திர விடுதலையை கொடுக்கணும். 60 வருடம் அப்படி இருக்கணும். 70வது வருடத்துல 10 வருடம் தேசத்துல ஒரு விதைப்பு இருக்கக்கூடாது, ஒரு அறுப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லி இதெல்லாம் தேவன் கட்டளையாய் ஏற்படுத்தினாரு. இஸ்ரவேலர் தேவனுடைய கட்டளையை மறக்கிறாங்க, தேவனுடைய நீதி நியாயங்களை விட்டு விலகுறாங்க. அவர்களுடைய மனதின்படியே தேசத்தை ஆட்சி செய்துதான் கடைசியா ஓய்வு வருடமே 70 வருடம் ஆயிட்டு. அதாவது ஒரு மனிதன் 70 கோடி கடன் வாங்குறாருன்னு வைங்களேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கடனுக்கு வட்டியே இல்லை அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாலும் 1% வட்டியில போட்டு கொடுத்திருந்தாருன்னா இந்த வட்டியே 70 கோடியா மாறிடுது. வாங்கின கடன் 70 கோடி, வட்டி 70 கோடினா அப்ப அந்த வட்டியவே இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா கட்ட முடியாதுங்கும் போது வீடு ஜப்தி ஆகுது, நிலங்கள் ஜப்தி ஆகுது, எல்லாமே ஏலத்துக்கு வருது. அதே மாதிரிதான் இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்துல குடியிருக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி வாழுங்க, இப்படி வாழலைன்னா கட்டாயம் தேசம் உங்களை கக்கி போடும் என்று தேவன் முன்னமே சொன்னார். அதன் அடிப்படையில தான் 70 வருடம் பாபிலோன்ல அடிமையா விற்கப்பட்டாங்க. 70 வருடம் முடிந்து திரும்ப அதே தேசத்துக்கு தேவன் கூட்டிட்டு வர்றார். இப்ப கூட்டிட்டு வரும்போது இங்க எஸ்ரா தன் இருதயத்துல என்ன தீர்மானித்தாருன்னா, அன்றைக்கு யோசுவாவின் மூலமா மோசேயின் மூலமா கட்டளையும் நீதி நியாயங்களையும் பெற்ற அந்த சந்ததி ஒரு லக்ஸரியா வாழ்ந்தாங்க. உலகம் தேவனை அறியும்படியா வாழ்ந்தாங்க. சூரிய சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் இவர்களை கண்டு நடுங்கத்தக்கதாக தேவன் இவர்களோடு கூட இருந்து நடத்தினாரு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா இருந்தா இஸ்ரவேலருக்கு எருசலேம் மாத்திரம் போதாது. எருசலேமுல தேவனுடைய கட்டளை எனப்பட்டது வேணும், எருசலேமுல நீதி நியாயங்கள் எனப்பட்டது வேணும். அப்ப இந்த ஜனங்களுக்கு தேவாலயம் கட்டுறது மாத்திரம் முக்கியம் இல்லைங்க, தேவாலயத்துக்குள்ள ஜனங்களும் கட்டப்படணும், தேவனுக்குள்ள ஒன்றாய் இருக்கணும் என்று சொல்லிதான் தன்னுடைய இருதயத்துல அவர் பக்குவப்பட்டார். நீங்க எத்தனையோ பேருக்கு பாருங்க, சர்ச் இல்லாத இடத்துல சர்ச்சு கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. எத்தனையோ மிஷினரி ஸ்தாபனங்கள் பாருங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை சர்ச் திறக்கிறாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை சர்ச். இந்த சர்ச்சை போய் டெடிகேட் பண்ணிட்டு வந்தாங்க, இவர் போய் இந்த சர்ச்சை கட்டி கொடுத்தாரு. சார், கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ள ஜனங்கள் தேவனுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறாங்களா? எத்தனையோ மிஷினரி ஸ்தாபனங்கள் கட்டின தேவாலயங்கள் அனைத்தும் ஆளே இல்லாம குப்பை அடித்து அது வெறுமையா கிடக்குதுங்க. ஆனா உலகத்துல என்ன சொல்லி இருக்கிறோம், நாங்க இத்தனை ஆலயத்தை கட்டி இருக்கிறோம், இத்தனை ஆலயத்தை திறந்திருக்கிறோம். ஆலயம் கட்டுவது தவறுதல் அல்ல, ஆலயம் பிரதிஷ்டை பண்ணுவது தவறுதல் அல்ல. இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய கட்டளை இருக்குதா, ஆலயத்துக்குள்ள தேவனுடைய நீதி நியாயங்கள் நடக்குதா? கட்டின ஊழியக்காரருக்கு சரியான ஊழியக்காரர்களோடு கூட ஐக்கியம் இல்லைங்க. அன்பில்லாமல் கட்டப்படுகிற ஆலயம் எப்படிங்க ஆட்களால நிறைந்திருக்கும்? அதைத்தான் எஸ்ரா தீர்மானிச்சாரு. தேவாலயம் கட்டப்படுவது முக்கியம் அல்ல, அலங்கம் கட்டப்படுவது முக்கியம் அல்ல. இந்த தேவாலயம் இடிந்து போயிடக்கூடாது, இந்த அலங்கை இடிந்து போயிடக்கூடாது, இது தலைமுறைக்கும் நிற்க வேண்டும் என்று சொல்லிதான்
அவர் கட்டளையும் நீதி நியாயங்களையும் போதிப்பதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியார். அப்ப இந்த இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தேவன் எதை கொண்டு வர விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி, தாவீது தன்னோடு கூட இருந்த மக்கள், தேவாலயம் கட்டின மக்களையும் தன்னையும் தனக்கு வரக்கூடிய தன்னுடைய பிள்ளையும் குறித்து ஒரு அதிகாரத்துல சொல்றாரு. 1 நாளாகம புஸ்தகத்தினுடைய 29வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனத்துல, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகளையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷப்பட்டேன். தாவீது சொல்றாரு, என் இருதயம் உத்தமமாய் இருந்தது, உத்தம இருதயத்தோடு தான் இதை நான் கொடுத்தேன். நான் உத்தம இருதயமா கொடுத்தது மாத்திரமல்ல, நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களும் உத்தம இருதயத்தோடு கொடுத்தாங்க அப்படிங்கிறார். இந்த ஜனங்கள் எப்படி கொடுத்தாங்கன்னு இதே 9வது வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 29:9, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். உத்தம இருதயம் ராஜாவுக்கு இருந்தது. அந்த ராஜாவுக்கு கீழே இருந்த மக்களுக்குள்ள உத்தம இருதயம் இருந்தது. அந்த ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு பையனை கொடுத்தாரு. அந்த பையனுக்கு அடுத்து ராஜாவா வரப்போகிறான். அவனுக்கு அவங்க அப்பா எதை போதித்தார் அப்படின்னா, 19வது வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படி இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபமே வந்தார். சார், நாம நினைச்சது என்னன்னா, சாலமோனை தேடி கர்த்தர் வந்தாரு. சாலமோன் கர்த்தரிடத்துல எனக்கு ஒரு உத்தம ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று ஜெபித்தாருன்னு தான் நாம படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த சாலமோனுக்கே உத்தம இருதயத்தை தாரும் என்று சாலமோனுக்காக தாவீது ஜெபம் பண்ணார் பாருங்க. அப்ப அந்த தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சாலமோனுக்கு உத்தம இருதயத்தை கொடுத்தாராமா. இதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல அவர் ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அவருடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய 61வது வசனம் சொல்லிருக்கிறது, ஆதலால் அந்நாட்களில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றார். அப்பா எதை ஜெபித்தாரோ பிள்ளையோ ஆரம்பத்துல தேவனுடைய மகிமை இறங்கும் போது உத்தமமா உங்க இருதயமும் இருக்கணும்னு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப கர்த்தருடைய மகிமை எங்க இருக்குதோ அங்கதான் உத்தமம் இருக்கும் பாருங்க. ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விலகுறானா, ஒரு மனிதன் கர்த்தரோடு நடக்க மறுக்கிறான், ஒரு எவ்வளவு பிரசித்த பெற்ற ஊழியக்காரோட கூட இருக்கலாம், ஒரு பிரசித்த பெற்ற தேவாலயத்துல இருக்கலாம், ஒரு பிரசித்த பெற்ற வாழ்க்கை வாழலாம். ஆனா அந்த மனிதன் கர்த்தரை விட்டுட்டானா அந்த மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு இதே சாலமோனை குறித்தே வேதம் சொல்லுதுங்க. 11வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. ஆலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தாங்க, 1000 பலிகள் இருந்தது. ஆனால் சாலமோன் கர்த்தரோடு இருக்கிற காலத்தை குறைத்து கொண்டே மனைவிகளோடு இருந்தாராமா. சொல்லப்பட்டிருக்கு அவருடைய மனைவிகள் சும்மா ஒரு 300 பேரு, அவருடைய மறுமனையாட்டிகள் 600 பேரு,
900 பெண்களோடு கூட இருந்த மனுஷனுக்கு இருதயத்தை ஒரு பெண்ணால கூட உத்தமமா மாத்த முடியல பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இருதயத்தை எப்படி உத்தமமா காத்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போது சொல்றாரு. ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருங்கிறார். 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உத்தம இருதயம். அப்ப தேவனோடு இருந்தா தாங்க அந்த உத்தம இருதயமே வரும். நீங்க தேவனோடு நடந்தீங்கன்னா, உத்தமமா நடந்தீங்கன்னா, சில காலங்கள் நமக்கு தெரியாமலேயே தேவன் நம்மளை பாதுகாப்பார் பாருங்க. இதே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில ஒரு உத்தம ராஜா கூட தப்பு பண்ண பார்த்திருப்பார். இத ஆதியாகமம் 20வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு நெருக்கடி ஆபிரகாம் வாழ்க்கையில வந்துருச்சு. அதை குறித்து 20வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவி ஆகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகி அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். எகிப்துல ஒரு காலத்துல பிரச்சனை வந்தது. இதே ஆபிரகாம் தன் மனைவியை சாராளை சகோதரி என்று சொல்லிட்டார். இப்ப சகோதரியா இருந்ததுனால எகிப்தின் ராஜாவும் தூக்கிட்டு போயிட்டார். கர்த்தர் அங்க அவர்களை பாதித்தது நிமித்தமா எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தாங்க. இப்ப கேரார்ல தங்குறார். கேரார்னா பெலிஸ்தியர்களுடைய தேசம். இப்ப இந்த பெலிஸ்தியர் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் மாறிடுச்சுங்க. அவருடைய பேர் மாறிடுச்சு, அவர் வயசு மாறிடுச்சு. கிட்டத்தட்ட கர்த்தருடைய வாக்கு நிறைவேற போற காலகட்டத்துக்கு வந்துட்டாரு. இவருக்கு இப்பொழுது 99 வயது, அவங்க மனைவிக்கு 89 வயது. இவருக்கு 100 வயசுலதான் பிள்ளை பிறக்க போகுது. அந்த அம்மாவுக்கு 90 வயசுல பிறக்க போகுது. ஒரு உற்பவ காலத்திட்டத்துல ஒரு குமாரனை தழுவி கொண்டு இருப்பாய் என்று 18வது அதிகாரத்துல கர்த்தர் சாராளின் இடத்துல சொல்லிட்டாரு. 17வது அதிகாரத்துல ஆபிரகாமின் இடத்துல சொல்லிட்டாரு. வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற ஒரு காலத்துல வந்த உடனேயே இப்ப பெலிஸ்திய தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப பெலிஸ்தியருடைய ராஜா சாராளை தூக்கிட்டு போயிட்டார். எப்படி தூக்கிட்டு போயிட்டாருன்னா, இந்த அம்மாவுக்கு கல்யாணம் முடியல, கூட இருக்கிறவரு அவங்க கணவர் இல்லைன்னு தூக்கிட்டு போயிட்டார். அதாவது 99 வயதுல இருக்கிற ஆபிரகாம், 89 வயதுல இருக்கிற சாராளம்மா, சொல்ல போன பாட்டி தாத்தா மாதிரி இருக்கிறாங்க. இந்த பாட்டிய தூக்கிட்டு போய் பாட்டி வைக்க பாக்குறான் பாருங்க. உலகம் எவ்வளவு கேடுபாடு நிறைந்த ஒரு உலகம் பாருங்களேன். இப்ப அன்று ராத்திரியிலே கர்த்தர் இந்த அபிமெலேக்கு ராஜாவுக்கு தரிசனமாகி, நீ அழைப்பித்த ஸ்திரியின் நிமித்தம் நீ செத்தாய் அப்படிங்கிறார். தேவனோடு உத்தமமா நடந்த மனுஷன் தனக்காக யுத்தம் பண்ணும்படியா தேவனிடத்திலே ஜெபிக்கல. இனி சொல்ல போனா எந்த ஜனங்களுடைய ஒத்தாசையும் தேடி போகல. ஆனா தேவனோடு உத்தமமாய் நடந்த மனுஷனுக்காக கர்த்தரே ஒரு தேசத்தின் ராஜாவோடு போய் யுத்தம் பண்றார். எப்பேற்பட்ட வார்த்தை சொல்றாருன்னா, அந்த ஸ்திரீயின் நிமித்தமாய் நீ செத்தாய் அப்படிங்கிற. அதுக்கு அவரு சொல்றாரு, ஐயா நான் அவங்கள சகோதரின்னு நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். அந்த மனிதனை குறித்து கர்த்தர் சொல்றாரு 6-7 வசனங்கள்ல, அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ செய்தாய் என்று நான் அறிவேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொடு, நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ
அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள். இந்த மனுஷ உத்தமமா இருதயத்துல வாழ்ந்ததுனாலதான் தேவன் மிரட்டி ஒரு டிசீஸோட முடிச்சிட்டார். ஒருவேளை இந்த மனுஷனுடைய இருதயம் கேடுபாடு நிறைந்திருந்ததுன்னா வாதையில செத்தே போயிருப்பார். அப்ப ஒரு மனிதனுடைய இருதயம் தேவ கோபத்திலிருந்து கூட தற்காக்குதுங்க. இதுக்கு அப்புறம் தான் இந்த அபிமெலேக்கு ராஜா ஆபிரகாமை அழைப்பித்து நீ ஏன் இப்படி செய்த என்று சொல்லி அனுப்புறாரு. அப்படி அனுப்பி இருந்தாலுமே ஆபிரகாம் ஜெபிக்கிற வரைக்குங்க அங்க வீட்டுல குழந்தையே ஒருத்தருக்கு உற்பத்தி ஆகல. அந்த அபிமெலேக்கு ராஜாவோட இடத்துலயோ அவங்க வீட்டுல பணிபுரிந்த ஒருத்தருக்கு கற்ப பிறப்பே இல்லை பாருங்க. எல்லா கற்பத்தையும் கர்த்தர் அடைத்து போட்டாராமா. அப்ப சில நேரம் நான் உத்தம இருதயத்தோடு வாழ்ந்தா மாத்திரம் போதாது, என்னுடைய உத்தம இருதயத்தோடு என் வேலை இருக்கணும் பாருங்க. சில பேர் இருதய உத்தமத்தில் இருப்பாங்க, செயல்கள் தப்பா செய்வாங்க. சிலர்கள் செயல் உத்தமமா இருக்கும் பாருங்க, ஆனா இருதய உத்தமமா இருக்காது. ஆனா ஆண்டவர் செயலையும் உத்தமமா செய்யணும், இருதயமும் உத்தமமா இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு தாவீதுக்கு அப்புறம் எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க பாருங்க. அந்த ராஜாக்கள் அத்தனை பேருடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். அதுல சில ராஜாக்களை குறித்து சொல்லப்படுகிறது. இதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் 15வது அதிகாரம் 3வது வசனம், தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கவில்லை. இந்த மனுஷனுடைய இருதய உத்தமமா இல்ல. அப்ப அந்த மனுஷனுடைய இருதய உத்தமமா இல்லைன்னு மாத்திரம் தேவன் சொல்லலைங்க. இருதயத்துல உத்தமமா இருந்த அபிமெலேக்கை குறித்து ஆண்டவர் எழுதுறார். அதோடு கூட ஆசா எனப்பட்ட ஒரு மனிதனை குறித்து எழுதுறார். 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தின் 17வது வசனமும் 1 ராஜாக்கள் 15வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேடைகளை இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்கள் எல்லாம் உத்தமமாய் இருந்தது. அப்ப உத்தமமாய் இருந்தவங்களையும் கர்த்தர் எழுதுறாரு. உத்தமத்தை விட்டு விலகினவங்க, இருதய உத்தமத்துல விலகினவங்களையும் எழுதுறாரு. ஆனா நம்ம உத்தமமா கர்த்தரை பின்பற்றுகிற போது நம்மளை மாத்திரம் தேவன் ஆனர் பண்றது இல்லைங்க, நம்ம தகப்பனை ஆனர் பண்றாரு. நம்ம தகப்பனை மாத்திரம் இல்லைங்க, நம்ம தகப்பனுடைய தகப்பனை ஆனர் பண்றார். எங்கெங்க எல்லாம் கர்த்தர் காலேப்பை அறிமுகப்படுத்தினாரோ அங்கங்க எல்லாம் அவருடைய உத்தமத்தையும் சேர்ந்தே ஆட் பண்ணி விடுறார். இதை குறித்து என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலையும் 32வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் உபாகமம் 1:36 யோசுவா 14:14 இந்த காலேப்பை குறித்து சொல்றாரு. 14:24 வாசிக்கிறோம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றினபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இப்ப காலேப்பை குறித்து சொல்றாரு, உத்தமமா என்னை பின்பற்றினா. அது 24 இதை குறித்து 32வது அதிகாரத்தினுடைய 32ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. என்னாகுமோ 32:11 உத்தமமா என்னை பின்பற்றின ஏனேசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். இங்க யார கொண்டு வர்றார் பாருங்க, காலேப்போட அப்பா பேரு எப்புன்னே, அவங்க அப்பா யாரு? கேனாசியன். அப்ப கேனாசியின் மகனாகிய எப்புன்னே
எப்புன்னை என் மகனாகிய காலேப். கர்த்தரை உத்தமமா பின்பற்றுகிற போது வேதம் யாரெல்லாம் ஆனர் பண்ணது பாருங்க. ஆனா யோசுவா சொல்லும்போது சொல்றாரு, யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, ஆதலால் கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. இப்ப ஏன் ஆபிரகாமினிடத்துல கர்த்தர் நீ உத்தமனாயிரு அப்படின்னாருன்னா, நீ உத்தமனா வாழ்றதுனாலதான் நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணுனா நான் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருவாரு. ஏன்னா ஆபிரகாம் கிழக்க மேற்க வடக்க தெற்க நீ அலைந்து திரி, நீ திரிந்த தேசத்தையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்னு ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு. அதே மாதிரிதான் காலேப் போய் தேசத்தையெல்லாம் சுத்து பார்த்துட்டு வந்ததுனால ஒரு மலை தேசத்தை அவருக்கு கொடுத்தாரு. சார், சும்மா இருதயம் உத்தமமோ மாறாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது சொல்லப்படுது, வேதத்தை கேளாதபடி தன் இருதயத்தை அடைத்து போடுகிறனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதாமா. அப்ப உத்தம இருதயத்தோடு கூட தேவனை பின்பற்றின மனிதர் சுற்றி வந்த தேசத்தை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே கொடுத்தார். அப்ப இன்றைக்கு என் ஜெபத்தோடு கூட என் இருதயமும் உத்தமமாக வேண்டியது அவசியங்க. சில நேரம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, உத்தமர்களோடு கூட இருந்தா தான் உத்தமமாவோன்னு கிடையாது. இருதயத்துக்குள்ள உத்தமத்தை நீங்க கொண்டு வரலன்னா நீங்க ஒருவேளை புண்ணிய ஸ்தலத்துல கூட பாவம் செய்யலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல கூட கேடுபாடுகளை கொண்டு வந்துடலாங்க. அன்றைக்கு ஏலியின் பிள்ளைகள் தேவாலயத்துக்கு வருகிற பெண்களோடு கூட தவறுதலா நடந்ததுக்கு காரணம் என்ன? தேவாலயம் தப்பானதானா? கிடையாது, அவங்க இருதயம் தப்பானது. அவங்க இருதயத்துக்குள்ள இருந்துதாங்க அவர்களுடைய அழிவையும் மேன்மையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இருதயத்துல ஒரு பெண் எப்படி டிசிஷன் எடுத்தாங்க, அந்த பெண்ணினுடைய டிசிஷனை இருதயத்தை பார்த்த ஒரு மனிதன் சொல்றாரு. ரூத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், ரூத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல, இப்போதும் மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஒரு வாலிப பெண் இள வயதுல விதவை ஆயிட்டாங்க. இள வயதுல விதவையான ஒரு பெண் இப்ப இந்த நகோமியோடு கூட பெத்லகேமுக்கு வந்தாச்சு. பிறந்தது எதுல அப்படின்னா மோவாபிய தேசத்துல, மோவாப் சந்ததியில. ஆனா இப்ப வந்திருக்கிற இடம் எதுனா பெத்லகேம். பெத்லகேம்ல எல்லாருமே உத்தமர்களான்னு பாருங்க, தரித்திரரான வாலிபர்கள் அப்படிங்கிறார், ஐஸ்வர்யமான வாலிபர்கள். ஒரு பெண் இந்த 2 இடங்களிலேயும் டிராவல் பண்றாங்க. ஒன்று என்னன்னா, தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்ற சிலரை இரையாக்குறாங்க. அப்படி இல்லையா, இவர்களுடைய வறுமை தரித்திரத்தினால சிலருக்கு இரையாகிறாங்க. உலகம் அப்படித்தான் போயிட்டு பாருங்க. நான் பாம்பே போயிருந்த போது, பாம்பேல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஈவினிங் ஆர்கெஸ்ட்ராங்கிற மாதிரி ஒண்ணு நடத்துறாங்க. எல்லா இடங்கள்லயும் மகாராஷ்டிரால எத்தனையோ பட்டணங்கள்ல இது நடந்து கொண்டிருக்குது. அதுல இருக்கிற பெண்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில மாத்திர பங்கு பெறதில்ல, எத்தனையோ ஐஸ்வர்யவான்களுக்கு இரையாக மாறுறாங்க. போல எத்தனையோ செல்வந்தர் வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் கல்லூரியில போய் கல்லூரியில படிக்கிற காலகட்டத்துல இவர்களுடைய வசதியின் நிமித்தமாய் தரித்திரான வாலிபர்களை தங்களுக்கு பணத்துல இருக்கிறதுனால அவர்களை இரையாக்குறாங்க.
இந்த இரண்டு விதமான கூட்டத்தார் அந்த நாட்கள்ல பெத்லகேம்ல இருந்திருக்கிறாங்க. இதை இந்த போவாசு நல்லா பார்த்திருக்கிறார். இருக்கிற ஊரு இப்படி, ஆனா வாழுகிற வாழ்க்கை மோசம். இதனாலதான் பெத்லகேமில் இருக்கிறதா இருக்கலாம், எருசலேமில் இருக்கிற எல்லாரும் பாபிலோனுக்கு வித்து போட்டதுக்கு பின்னணியில இது இருக்குது. இவர்கள் பின்னாடி நீ போயிருக்கலாம். ஒன்று, நீ வாலிப ஒரு பெண்ணு, அதனால நீ என்ன பண்ணிருக்கலாம், ஒரு வாலிபர்கள் ஐஸ்வர்யமான வாலிபர்களுக்கு பின்னாடி போற அளவுக்கு உனக்கு வறுமை தருத்தர இருக்குது. சரி, அப்படியே இல்லாட்டி உன் ஆசை இச்சைகளுக்கு சில தருத்தரான வாலிபர்கள், சில பிள்ளைங்க பாருங்க, நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, நல்ல கல்லூரியில படிக்க வச்சிருப்பாங்க, நல்ல ஆலயத்துக்கு போயிருப்பாங்க, ஆனா ரொம்ப கேவலமான கேடுகட்ட கஞ்சா குடிக்கையோட கூட காதல்ல விழுந்திருப்பாங்க. அந்த ஊரிலேயே அவன மாதிரி நம்பர் ஒன் சாத்தானுடைய பிள்ளை யாருமே இருக்க மாட்டாங்க, அவனுக்கு போய் இறையா இருப்பாங்க. இது காரணம் திண்டு கொளுத்து இந்த நண்டு வங்கலை இருக்காதம்மா, அந்த நிலைமை தான். அப்பா நல்ல காசு கொடுக்கிறாரு, அம்மா நல்ல காசு கொடுக்குறாங்கன்னு போய் கற்பை இழந்து நாசமா போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம சில பேர் குடும்பம் அப்படி நிலைமை அப்படி ஆயிடுச்சு பிரதர். எத்தனையோ மணிப்பூர்ல வீடு எரிஞ்சிடுச்சுங்க, அப்பா அம்மா சிலர் யுத்தத்துல செத்து போயிட்டாங்க, பஞ்சத்துக்கு எங்கேயோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்துல போய் பிழைக்கணும்னு இதையே எத்தனையோ பேர் மிஸ்யூஸ் பண்ற எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இந்த தரித்திரத்துல தன்னை காத்து கொள்ள முடியாம கற்பை இழந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. இலங்கை தேசத்துல இப்படி யுத்தத்துல கற்பை இழந்த எத்தனையோ பெண்கள். காரணம் என்ன தெரியுங்களா? தரித்திரம். தன்னுடைய தரித்திரத்தை வைத்து தன்னுடைய கற்பை இழந்திருக்கலாம், அல்லது தன்னுடைய செல்வத்தை வைத்து தன்னுடைய கற்பை இழந்திருக்கலாம். அப்படி போகாம உன்னுடைய மாமியார் கொடுத்த ஆலோசனையின்படி உத்தமமா வந்து நீ உட்கார்ந்துருக்கிறிய. ஒருவேளை உன்னை பத்தி எனக்கு தெரியாதுமா, நீ மோவாப் தேசத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தன்னு கேள்விப்பட்டோம், ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நீ வாழ்ந்த முறைய பாக்குறேன், ஐ அப்ரிஷியேட் யூ. இப்படி வாழ்ந்த பெண்மணி பாருங்க, எந்த வயல்வெளியில வேலையே இல்லை என்று கதிர்களை பொறுக்கி கொண்டு போனாங்களோ அதே வயல்வெளிக்கு முதலாளியா மாறிட்டாங்க. உங்க உத்தம இருதயம் ஒருவேளை இந்த உலகம் பார்க்குதோ பார்க்கலையோங்க, உத்தம தேவன் பார்க்கிறார். அந்த உத்தம தேவன் ஆனர் பண்றாராமா. அந்த உத்தம தேவனுடைய ஆசீர்வாதத்துல நீங்களும் நானும் பங்கு பெறணும்னு சொல்லிதான் இந்த வேதத்துல ஆண்டவர் நிறைய உத்தமர்கள் எழுதியிருக்கிறார். சில நேரம் நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ற உத்தமம் நம்மளை காப்பாத்திடணும், அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. நீ சில பேர் எப்படி போயிருவாங்கன்னா, வித்தவுட் காட்ல தாங்க ரைச்சஸ்னாலதான் இது கிடைச்சதுன்னு நினைச்சா அது பெரிய தப்பு சார். தேவனை அறிகிற அறிவு இந்த ரூத்துக்குள்ள வந்தது, தேவனை பின்பற்றுவேன் என்கின்ற ஒரு இருதயம் அந்த அம்மாவுக்குள்ள வந்தது. இந்த இருதயத்துல உருவானதுதான் இந்த உபாகமத்துல கூட கர்த்தர் மோசேயின் மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, 9வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல நாளை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாய் துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிக்கவில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விட்டிருக்கிறார். கானான் தேசத்தை விட்டு கானான் தேசத்துல இருக்கிற மக்கள் ஓடி போனதுக்கு காரணம், நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப உத்தமே, நீ ரொம்ப ஒன்ன மாதிரி இந்த பூமியில நம்பர் ஒன் பர்சனாலிட்டியான பர்சன் யாரு இல்லைன்னு கொண்டு போய் அந்த கானான் தேசத்துல வைக்கல. 2 காரியம் உள்ள நடந்தது. ஒன்று, அந்த தேசத்தின் மக்கள் கர்த்தரை அறியல, கர்த்தருடைய கட்டளை நீதி நியாயங்கள் தெரியல, அதனால அவர்கள் ஆகாமியத்து நிமித்தம் அந்த தேசமே அவர்களை கக்கி போட்டது, கர்த்தர் துரத்தினார்.
இது அவர்களுக்கு. இரண்டாவது, ஒன்ன கொண்டு போனதுக்கு பின்னணியில உன் மிப்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தேன், அதனால நான் உன்னை கொண்டு போய் வைத்தேன் அப்படின்னார். இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, என்னுடைய உத்தம இருதயம் என்னால உருவாக்க முடியாது. என் தேவன் என்னோடு கூட வருகிற போதுதான் பாருங்க என் இருதயமே உத்தமமாவும் மாற முடியும். இயேசு கூட ஒரு உவமையை சொல்றார். ஒரு மனிதனிடத்துல அவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்துல 5 தாளந்தும், ஒருவனிடத்துல 2 தாளந்தும், ஒருவனிடத்துல 1 தாளந்தும் கொடுக்கிறார். அப்ப அந்த தாளந்துகளை கொடுத்த போது அவர் மனிதனாய் கொடுத்தாரு, வாங்கினவங்களும் மனிதர்களா வாங்கினாங்க. ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, ஒருவரிடத்துல வாங்குறானா கொடுத்தவனுக்கு அவன் அடிமை. உபாகமத்துல நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாமா. அப்ப கொடுத்தவனுக்கு வாங்கினவன் யாரு அப்படின்னா அடிமை, கொடுத்தவன் யாரு? முதலாளி. அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாருன்னா அவர்தான் முதலாளி. அவரிடத்துல நீங்க வாங்கி இருப்பீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அடிமைகள். அன்னைக்கு மரியாள் கூட தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. என்னதான் மரியாள் பெரிய பிரசித்த பெற்ற உலகம் முழுவதும் பேசப்பட்டிருந்தாலும் மரியாள் தேவனுக்கு அடிமை. மரியாளுக்கும் தேவன் முதலாளியா மாறிட்டாங்க. அண்ணாலும் அதே மாதிரிதான். அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குமாரனை தந்து உடைய அடியாளினுடைய நிந்தையை நீக்கி போட்டீர் என்றால் அங்கேயும் தேவனுக்கு தன்னை அடிமையா கொடுக்கிறாங்க. அப்ப கர்த்தர் ஒரு விஷயத்தை கொடுக்கிற வரைக்கும் அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், நாம ஒரு இடத்துல இருக்கலாம். கர்த்தர் உன்னை கொடுத்துட்டாருன்னா அவர் நமக்கு முதலாளியா மாறுறாரு. கர்த்தரிடத்துல வாங்கின நீங்களும் நானும் அடிமைகளாய் மாறுகிறோம். அப்போ முதலாளி கணக்கு கட்டாயம் கேட்பார். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒண்ணுமே கொடுக்கல பிரதர்னா, இன்னைக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்ற வார்த்தை வருது பாருங்க, அதுவே கர்த்தர் கொடுத்ததுதான். ஒண்ணுமே கொடுக்கலங்கிற ஒரு விஷ்டம் வருது பாருங்க, அதுவே கர்த்தர் கொடுத்ததுதான். நீங்க சுவாசிக்கிற காற்று கர்த்தர் கொடுத்தது, நீங்க பார்க்கிற கண்ணு கர்த்தர் கொடுத்தது, நீங்க பேசுற வாயு கர்த்தர் கொடுத்தது, உங்க சரீரம் சுகமாய் இன்றைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தர் கொடுத்தது. ஒருவேளை மனைவி கர்த்தர் கொடுத்தது, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, படிப்பு கர்த்தர் கொடுத்தது, வாகனம் கர்த்தர் கொடுத்தது. இதெல்லாமே கர்த்தர் கொடுத்திருப்பாருன்னா அதற்கு எல்லாவற்றிற்கும் அவருதான் முதலாளி. அப்ப இது கர்த்தர் கொடுத்ததுன்னு ஒரு மனுஷன் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதை என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா இது கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சா, அதாவது உலகத்துல நிறைய பேருக்கு அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்குது பாருங்க. கொடுக்கப்பட்டது தாளந்துன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு சட்டி, பாத்திரம், மண்பானை அப்படின்னு நினைச்சு மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சிறது. ஒரு கர்த்தரை அறிந்த ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு கிடைக்கிறாங்கன்னு வைக்கல, அது மிகப்பெரிய தாளந்துங்க. அதை சரியா பயன்படுத்தினா வீட்டுல சுகமா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம். இன்னி சொல்ல போனா அந்த முதலாளி வரும்போது அதற்கு பெரிய ரிவார்டு கொடுப்பார். 5 தாளந்து வாங்கின மனுஷன் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட சரியா கொடுத்தாரு பாருங்க. 5 5 10 மாறிடுச்சு. 2 தாளந்து வாங்கினவனும் பாருங்க, வாங்கினது அது 2 2 4 ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் இந்த தாளந்தையும் மதிக்கல, தாளந்த கொடுத்த முதலாளியும் சரியா புரிந்து கொள்ளல. அவன் என்ன அதை நினைத்தான் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 25வது அதிகாரத்துல அந்த சம்பவம் சொல்லப்பட்டு இருக்குது. 25வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்தே நம்ம பார்க்கிறோம். அதுல அவனுடைய கேரக்டர் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன்.
இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். அவனுடைய எஜமானன் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ ஏன் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது? அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்ளுவனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று அந்த இடத்துல தள்ள சொல்லிட்டார். பயன்படுத்த தெரியாத தாளந்து. கணவன் இன்னார் என்று அறியாத மனைவி, மனைவி இன்னார் என்று அறியாத கணவன், பிள்ளைகள் இன்னார் என்று அறியாத பெற்றோர், பெற்றோர் இன்னார் என்று அறியாத பிள்ளைகள். இவங்கெல்லாம் போகிற இடம் இந்த இடம் தான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு பிரதர், ரைட்டு. பிள்ளை பிறந்துருச்சு பிரதர், ரைட்டு. இந்த தாளந்துகளை எல்லாம் கொடுத்த முதலாளி ஒருத்தர் இருக்கிறார். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அதே போல மனைவிக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற கணவன் பெரிய பொக்கிஷம். இது ரெண்டையும் அறியாம கர்த்தர் எனக்கு அற்புதமாய் கல்யாணத்தை முடிச்சு வச்சார். முதலாளி வருவாருமா? முதலாளி வருவாரியா? எனக்கு கர்த்தர் பிள்ளையா கொடுத்தார், ரைட்டு. முதலாளி வருவாரு. நீ இத மண்ணை தோண்டி புதைச்சு வச்சீனா நீ வரும்போது நல்லா அவர்கிட்ட நடிக்கலாம். நான் உமக்கு பயந்து நீ கேப்பேன்னு சொல்லி அதை பத்திரமா வச்சுட்டு, ஆண்டவரே வாங்க தம்பி, வாழ்நாள் முழுவதும் பயப்படுற இடத்துக்கு போங்க, வாங்க சகோதரி, வாழ்நாள் முழுவதும் அழுகையும் பட்கடிப்பும் உடைய இடத்துக்கு போங்கன்னு தள்ளிடுவாராமா. ஆனா அவைகளின் நடுவுல, கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவை கொடுத்தீரே, நீர் என்னை மதித்து கிருபையினால கொடுத்தீரே, இத உமக்காக நான் இது இப்படி வாழுவேன் என்று சொல்லி கர்த்தரை கனப்படுத்தி, கர்த்தர் கொடுத்த தாளந்தையும் கனப்படுத்தின மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ரிவார்டை கொடுத்ததா சொல்லப்பட்டுகிறது. 21வது வசனத்துல, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2 தாளந்து வாங்கினவன அநேகம் நீங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா லூக்கா அதை கொஞ்சம் விவரமா விளக்கமா எழுதுறாரு. 19வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று சொல்லி கொடுத்தாரம்மா. கொடுத்தது 5. அந்த 5 கனப்படுத்தி அது எஜமானன் கொடுத்ததுங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்ததுனால அந்த 5 10 மாறிச்சு. ஒரு சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட சந்தோஷங்க, அது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுன்னு தற்காத்து கொண்டோம்னா அது 10 மாறும். சாதாரணமாய் கொடுக்கப்பட்ட சமாதானம் இது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுன்னு அதை ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்னா அது 10 மாறும். அந்த 10 மாறுனது அந்த எஜமானன் வரும்போது கொடுக்கிறப்ப 10 பட்டணங்களே தருவாராமா. பட்டணங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளித்துவத்துக்குள்ள கொண்டு போயிடுவார். அப்ப அந்த முதலாளித்துவத்துக்குள்ள கொண்டு போனது எதுன்னா தாளந்து மாத்திரம் இல்லைங்க, முதலாளி மாத்திரம் இல்லைங்க, அந்த மனிதனுடைய இருதயம், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின இருதயம். இந்த நாட்களில நீங்களும் நானும் மதம் மாறி இருக்கிறோமா? இல்ல இருதயம் தேவனோடு நடந்து வேலையை உத்தமமா பாக்குறோமா? இது கர்த்தர் கொடுத்த வேலைன்னு பாக்குறோமா? எவ்ரிடேங்க, தலைமுடியில இருந்து கால் பாதம் வரைக்கும் கர்த்தர் கொடுத்ததுன்னு பார்த்து அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட சரியா கொடுத்து பாருங்க.
எப்படி நம்ம வாழ்றோங்கிறது நமக்கே தெரியாது. அது அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய ப்ராசஸே அப்படித்தான் சார். ஒரு இடம் வறண்ட நிலமா இருக்கு சார், அங்க அப்படியே புழுதி பறக்குது சார். இப்படிப்பட்ட இந்த நிலத்தின் மேல சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவ சமூகத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு மலை இறங்கி வருது சார். இறங்கி வந்து விழுந்த உடனேயே இந்த வறண்ட நிலங்கள் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள செடியை பிச்சுக்கிட்டு, சிலது தாவரமா வருது, சில களைகள் முளையுது, சில விதைச்சது முளையுது, பசுமையா மாறுது. வறண்ட நிலம் எப்படி சார் இப்படி பசுமையா மாறுச்சுன்னா, வானத்தில இருந்து வந்த ஒரு தாளந்து மாதிரி மாறி வந்ததுதான். அப்ப தேவனிடத்தில் இருந்து வந்த மழையே ஒரு நிலத்தை இப்படி மாற்றுமானா, தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று என் இருதயை ஏற்றுக்கொள்ளுமானா, இவ்வுலகத்தில் மாத்திரம் இல்லைங்க, மறுமையிலையும் தேவனோடு கூட சந்தோஷமாய் இருக்க இந்த உத்தம இருதயம் நமக்கு உதவி செய்யும். இந்த நாள்ல கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தமம், இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற உத்தமம். அதை உபாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு. 18வது அதிகாரம் 13வது வசனத்துல, உபாகமம் 18 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாய். அப்பனா எப்ப ஆண்டவரே இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துல போய் நான் உத்தமனா இருக்க கடவனா அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியின் சகல நாட்களும் உன் கூட இருப்பார். சர்ச்சில மாத்திரம் ஆண்டவர் இல்லை, அல்லது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நாட்கள்ல கன்வென்ஷன்ல மாத்திரம் ஆண்டவர் முன்னாடி இல்லை. எவ்ரி டே, எவ்ரி செகண்ட், எவ்ரி பிளேஸ் ஆண்டவரும் நானும் டிராவல் பண்றோம். என் இருதயம் இப்படி ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிக்குமானா, இந்த பூமியில நல்லா வாழ நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுற கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் உத்தமத்தை உருவாக்குகிறீர். உத்தமனுக்கு கர்த்தரே துணையா இருக்கிறீரப்பா. இந்த நாட்களில ஆபிரகாமை உமக்கு முன்பாக நடந்து உத்தமனா இருக்க சொன்ன தேவன் ஆண்டவரே, காலேபை உத்தமமாய் வாழை ஆண்டவரே ஆவியை தந்து அந்த உத்தம வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினவர். இந்த நாட்களில் எங்களையும் ஆண்டவரே தரித்திரரான வாலிபர்கள் பின்னாடி போகாதபடி, ஐஸ்வர்யமான வாலிபர்கள் பின்னாடி போகாதபடி, ஆண்டவரே தன் கற்பை காத்துக்கொண்ட ரூத்துவை பார்த்த ஆண்டவரே போவாசை விட எங்கள் மணவாளனாகிய இயேசு நீர்தாம் ஆண்டவரே எங்கள் உத்தம இருதயத்தை காக்கிறீர். அதனால உமக்கு ஒரு கரைதிரையற்ற உத்தம மனவாட்டியாய் வாழ கர்த்தாவே எங்கள் இருதயத்தை உம்முடைய வார்த்தையில விருத்த சேதனம் பண்ணோம். உம்முடைய ஆவியை எங்கள் இருதயத்துல அனுப்பி உத்தமமாய் அன்புடன் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.